இப்போ இந்த தடையெல்லாம் உடைச்சேறிடும். ஒரே மிஷின் 10 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் நீங்க டிடர்ஜென்ட் போட்டு பேக் பண்ணுமா? இனிமேல் இந்த கவலையை வேணாங்க. பேக்கிங் மிஷின் இண்டஸ்ட்ரியிலே அடுத்த ஒரு புதிய அறிமுகம். Hi, this is VIP Mrs. Engineer NARAYANAN. பேக்கிங் இண்டஸ்ட்ரியிலே அடுத்த ஒரு புதிய அறிமுகம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மிஷின்ஸ் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அதாவது கார்ன் சிப்ஸ் பொரியெல்லாம் பேக் பண்ணுற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு பேக் பண்ணக்கூடியது. அதுவும் இந்த மாதிரி சூட்டு மிஷின் மாடல். இப்போது இதே பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் அடுத்த ஒரு புதிய அறிமுகம். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் பவுடர் பேக் பண்ணுற மிஷின். நிறைய பேர் வாஷிங் பவுடர் சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க டிடர்ஜென்ட் பவுடர், ஒரு சிலவங்க சோப் பவுடர், ஒரு சிலவங்க துணி பவுடர், ஒரு சிலவங்க சலவை பவுடர். இந்த மாதிரி நம்ம எந்த வகையான பேர் சொன்னாலும் எல்லாமே குறிக்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த டிடர்ஜென்ட் பவுடர் பேக் பண்ணுற மிஷின். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஆல்ரெடி மார்க்கெட்டில் தான் டிடர்ஜென்ட் பவுடர் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோமே, டெய்லி எல்லார் வீட்லையுமே வாங்கிட்டு இருக்குமே, அப்படி என்ன உங்கள் மிஷினில் புதுமையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுமையாக இருக்குங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். அப்படி என்ன புதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்நாள் வரைக்கும் பேக்கிங் மிஷின் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் பேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 50 கிராம், 65 கிராம், 70 கிராம், 75 கிராம் இந்த மாதிரி சின்ன வெயிட்டு பேக் பண்ணுறாங்க. அது ஒரு உதாரணம் சொன்னால் 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட். அடுத்தது 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த மாதிரி வெயிட்டு பேக் பண்ணுறாங்க. ஆனால் டிடர்ஜென்ட் பவுடர் பேக் பண்ணுறவங்க மட்டும்தான் தெரியும், இந்த எல்லா வகையான வெயிட்டும் ஒரே மிஷினில் பேக் பண்ணவே முடியாது. ஏன் சார் ஒரே மிஷினில் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பண்ண முடியாதுங்க. 50 கிராம், 60 கிராம், 70 கிராம் இந்த மாதிரி 100 கிராம்குள்ளே வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிஷினும், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோன்னு அதுக்கு ஒரு மிஷின் தான் அதுக்கு இந்நாள் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த தடையெல்லாம் உடச்சேறிகிறோம். ஒரே மிஷின் 10 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் நீங்கள் டிடர்ஜென்ட் போட்டு பேக் பண்ணுமா? இனிமேல் இந்த கவலையை வேணாங்க, ஒரே மிஷின் வாங்குங்க, அதுவும் VIP மிஷின் வாங்குங்க. இப்போ நீங்கள் இந்த பாட்டு இருக்க இந்த மிஷினோட அட்வான்டேஜ் என்னென்னா 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இது மட்டும் இல்லை, நீங்கள் 50 கிராம் இல்லை 55 கிராம் வேணும், இல்லை நாங்கள் 65 கிராம் பேக் பண்ண போகிறோம், இந்த மாதிரி வந்து ஒரு ரேண்டமான வெயிட் பேக் பண்ணுமோ அதுக்கும் இந்த மிஷின் சப்போர்ட் பண்ணும். இந்த மிஷினோட ரொம்ப அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் ஒட்டுமொத்தமாகவே இந்த டச் ஸ்க்ரீன் மூலயமாவே ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிஷின்ஸ். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு தேவையான வெயிட்டை செட் பண்ணனாலும் இந்த டச் ஸ்க்ரீன் மூலமே நம்ம வெயிட் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மிஷின் வந்து எந்த வகையான வெயிட் போட்டுட்ருக்கு, எவ்வளோ வகையான வெயிட் போட்டுட்ருக்குன்றதை நம்ம பார்க்கறதுக்காகவே இண்டிவிஜுவலாக ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். அதாவது எவ்வளோ வந்து வெயிட் போட்டுட்ருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு சிலவங்களுக்கு சந்தேகம் வரும், சார் டிடர்ஜென்ட் பவுடர்னா எந்த மாதிரி கிரேட் வந்து நீங்கள் எஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக நம்ம டிடர்ஜென்ட் பவுடர் பேக் பண்ணது கொடுக்குறோம் அப்படின்னாலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 316 ஹை கிரேடு மட்டும் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காண்டாக்ட் பட் 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 316 கிரேட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மிஷினில் இப்போ நம்ம யூஸ் பண்ண போது ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ பேக் பண்ணக்கூடிய கவர். இதே மிஷினில் நீங்கள் 50 கிராம் பேக் பண்ணணும், 100 கிராம் பேக் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக சேஷெட்டாக, அதாவது சரன்னு சொல்லுவோம், மாலை மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதில் 10 பாக்கெட், 12 பாக்கெட், 15 பாக்கெட், வாட் எவர் இட்ஸ் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டச் ஸ்க்ரீனில் நம்பர் டச் பண்ணாலே சரமாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி 1/2 கிலோ, 1 கிலோ பேக்கெட் பண்ணும்போதும் சிங்கிள் பேக்கெட்டாக எடுத்து முடியும். இந்த மாதிரி எல்லா வகையான அட்வான்டேஜஸ் ஆப்ஷன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரே மிஷின்ஸ் VIP மிஷின்ஸ் மட்டும்தாங்க. ஓகே, இப்போது இந்த மிஷின்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி வெயிட் போட்டுட்ருக்கு, எப்படி ப்ராப்பராக பேக் பண்ணி சொல்லி இந்த வீடியோ நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்கலாம்.
இது மட்டும் இல்லைங்க, இந்த மிஷினில் இப்போ நம்ம வந்து எம்ஆர்பி, எக்ஸ்பைரி டேட் இல்லை பேக்கிங் டேட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர்ஸ் இந்த மிஷினில் இப்போதைக்கு நம்ம ரிப்பன் பிரிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிப்பன் பிரிண்டர் மட்டும் இல்லைங்க, இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஆன்லைன் இங்க்ஜெட் பிரிண்டர் அந்த பிரிண்டர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியான பிரிண்டர் தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் ஓவர் பிரிண்ட் டிடிஓ பிரிண்டர் இந்த மாதிரி எந்த வகையான பிரிண்டராக இருந்தாலும் நம்ம இந்த ஒரே மிஷினை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதுக்கான ப்ரோக்ராம் செட்டப் நம்ம மிஷின்ஸில் மட்டும்தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் பவுடருக்கு எல்லாமே இந்நாள் வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கிற மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கப் ஃபில்லர் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த வகையான மிஷினுக்கும் இப்போ நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் வித்தியாசம் என்னென்னா உங்களுக்கு இந்த கவர் வந்து வேஸ்டேஜ் ஆகக்கூடியது இந்த மிஷினில் வந்து ஒரு பாக்கெட் கூட இல்லைங்க. அப்படி ஏன் அப்படின்னா நம்ம என்ன வெயிட் செட் பண்ணுறோமோ ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் ஒரு 100 கிராம் செட் பண்ணிக்கிங்க, இல்லை நீங்கள் ஒரு 800 கிராம் செட் பண்ணிக்கிங்க, இல்லை நீங்கள் ஒரு 1000 கிராம் செட் பண்ணிக்கிங்க, வாட் எவர் இட்ஸ் நீங்கள் என்ன வெயிட் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெயிட் வர வரைக்கும் மிஷின் வெயிட் பண்ணும். அடுத்தது ஒரு வேளை பொருள் தீர்ந்துருச்சு டேங்க்கில் அப்படின்னா கூட மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், வால்யூமெட்ரிக் மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் ஃபில் ஆகுதோ பொருள் ஃபில் ஆகலையோ எம்டி பேக்கெட் வேஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மிஷினில் பொருள் வந்தால் மட்டும்தான், அதுவும் நம்ம செட் பண்ண வெயிட் வந்தால் மட்டும்தாங்க நமக்கு பேக்கெட்டாகவும் கிடைக்கும். ஸோ இந்த மிஷினோட அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு கவர் வேஸ்டேஜ் நம்ம மிஷினில் கிடையவே கிடையாதுங்க.